ஒருமுறை பிரளய காலத்தின் போது மகாலட்சுமி தாயார் கடலின் அடிப்பாகத்திற்கு சென்று விடுகின்றார். உடனடியாக அவரை காப்பாற்றுமாறு பெருமாளை அழைக்கின்றார். பெருமாளும் தாயார் அழைத்ததும் ஓடோடி வந்து காப்பாற்றிவிட்டார். அப்போது மகாலட்சுமி தாயார் பெருமாளிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார். நான் உங்களது மனைவி என்பதனால்தான் நான் கூப்பிட்டதும் உடனே ஓடோடி வந்தீர்களா, அல்லது யார் கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பாற்றுவீர்களா என்று கேட்கின்றாள். அப்போது பெருமாள் சொல்கின்றார், யார் கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காப்பாற்றுவேன். ஆனால் அதற்கு அவர்கள் 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். மகாலட்சுமி தாயாரும் அவருடைய வாயிலிருந்தே அந்த 3 விஷயங்கள் என்ன என்பதை வரவழைப்பதற்காக எதுவுமே தெரியாதது போல் பெருமாளிடம் அந்த 3 விஷயங்களையும் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். சதா சர்வ காலமும் என்னை நினைக்க வேண்டும், என்னுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும், நானே கதி என்று என்னை முழுவதுமாக சரணடைய வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் யார் ஒருவர் தவறாமல் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களை எக்காலத்திலும் நான் காப்பேன் என்று பெருமாள் பதிலளிக்கின்றார். எம்பெருமானே சொல்லிய இந்த 3 விஷயங்களையும் கடைபிடித்து அவருடைய அருளை முழுமையாக பெறுவோம்.